நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெறும் 108 சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடுறாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது டீசன்ட். சொல்ல போனா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி நம்முடைய உடன்பிறப்புகள் களத்துல வேலை பார்த்து வெற்றி பெற்றவங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம வக்கத்து நடு தெருவில் நின்னப்ப என் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. நாம தைரியமா சொல்லலாம், நம்மளோட தயவுல தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் தலைவருடைய தயவுல இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க? உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேட்பெட்ரோல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேக அரசை விமர்சிப்பதால் நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. மக்களுக்காக நிற்கும் எங்கள் சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்க டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கும் வீடியோக்களை தயவு செய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்கள் சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வெறும் இந்த அரசு அமைஞ்சதுல இருந்து முதல் நாள்ல இருந்து முழுக்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். கண்டுபிடிச்சுட்டே இருக்கானே. நான் தான் அரசு சபாநாயகர்கிட்ட சொன்னேன், நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே அசர்ற மாதிரி எங்களை திருப்பி கேள்வி கேக்குறீங்க. இப்ப நம்ம ஒரு ஆச்சரியத்துல கேட்போம்ல, அப்ப நம்மள அசர வைக்கிற மாதிரி இது ஒரு ஷாப். எங்களை பார்த்து ஆளுங்கட்சி கேள்வி கேக்குறாங்க, நாங்க உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கன்றாவியா இருக்கு. இத பத்தி நீங்க யாரும் கேட்கவே மாட்டீங்களா? கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, பதில் சொல்லிடலாம். பாட்டு பாடினா நாங்க என்ன பண்றது? போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? சபாநாயகருக்கு தெரியல. ஆமா, ஏன்னா அவரும் பாட்டு பாடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எல்லாரும் ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. பொறாமை மற்ற மாநில முதல்வர்கள் கூட பார்த்து பொறாமை கொள்ளும் எங்கள் முதல்வர். பொறாமையும் சற்று அழகுதானே அவருக்கு. தலைவா, இவர் கிரேட் தலைவா, கிரேட். என்னப்பா சிவனாண்டி, சளிகிளி பிடிக்க போதப்பா? சளி எப்ப முதலாளி பிடிச்சிருக்கு? அண்ணனை கண்டா சனியே தெரிச்சு ஓடுது. நமக்கெல்லாம் எப்படி சிவனாண்டிய பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு சிவனாண்டிய பிடிச்சிருக்கா. இப்படி தாங்க சிவனாண்டி தும்முனா கூட அதை ஊதி பேசியே பெருசாக்கிடுவானுங்க. இந்த 4 பேர் இல்லாம சிவனாண்டி இல்ல, சிவனாண்டி இல்லாம அந்த 4 பேர் இல்ல. ரீல்ஸ் போடுறோம்னு சொன்னீங்க. நீங்களும் ரீல்ஸ் போட வேண்டியதுதானே. மோச போயிட்டோம்யா, மோச போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? அணில் கூட்டமா? நாங்க கரண்ட் ஒயரை கட் பண்ற அணில்கள் கிடையாதுங்க. கரண்ட் ஏறவே திருத்தி எழுதின மாபெரும் வெற்றி கூட்டம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நாங்க பேசும்போது சபாநாயகர் நீக்கிட்டாருன்னா நாங்க கேட்போம், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், அது ஒண்ணு அன்பார்லிமெண்டரி வேர்ட் கிடையாது, தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் டூட்டில ரொம்ப செட், புரியுதா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, பேசிட்டே இருக்காங்க, பொய் குற்றச்சாட்டுகள் மேல வைக்கிறாங்க, வச்சுட்டு சபாநாயகர் கிட்ட அவங்களே சொல்லிடுறாங்க, நீக்கிருங்க அப்படின்னு. வேடிக்கை பத்திலாம் நீங்க வேடிக்கை தான் காமிச்சிருந்தீங்களா? நான் பஞ்சாயத்து நினைச்சிட்டேன். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அரங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். மறைமுகமா நான் அமைச்சர் மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கும் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரே சொல்றாரு, 3 ஃபைல் ரெடியா இருக்கு, என் டேபிளுக்கு வந்திருக்கு, டேபிள் மேலேயே வச்சிருக்கிறேன், அதை ஓபன் செய்ய வச்சிடாதீங்க, ஓபன் பண்ணுங்க, யார் உங்களை நிப்பாட்டுறா? நீ ஊன் சொல்லு பூந்து அடிக்கிற.
கதையை நீ ஆன்னு பூந்து அடிக்கிறான் கதையை நீ ஓகேன்னு சொல்லி பூந்து அடிக்கிறான் ஓகே கதையை நீ பாருன்னு சொல்லி பூந்து அடிக்கிறான் அந்த செருப்ப மூலம் அடிச்சு தோர்த்தலாம் இப்படியே பேசிட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறியா? அதாவது மிரட்டுறாரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு சோஃபா கொடுத்தாருல்ல, அது மாதிரி ஃபைல் அப்படின்னு கோடு வச்சு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்களை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்ட முயற்சிக்கிறாராம். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவும் இல்ல மாவோஸ்டாவும் மூஞ்சிய பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. உனக்கு இந்த வில்லன் கெட்டப்லாம் செட் ஆகல, நீ எப்போ தமாசாவே இரு. முதலமைச்சர் வந்த உடனே எந்திரிச்சு கேட்டேன், இது வரைக்கும் வாயை திறக்கல, தைரியம் இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க ஃபைல. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. ஏன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஜோசியக்காரன் சொன்னா ஓபன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதையும் நீக்கிட்டாங்க, ஜோசியக்காரங்கிறது நீக்கிறோம். ஓவரா பேசுறாங்க, பாத்துக்கிட்டு இருக்கா? அட விடுறா, இதுங்க ரெண்டும் காமெடி. முதல் முறையா சட்டசபை வரலாற்றிலே முதல் முறையா ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் எதிர்கட்சிகள் நாங்க பேசுறதை விட ஆளுங்கட்சி பேசுறது, அமைச்சர்கள் பேசுறது, ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை சபாநாயகர் அவை குறிப்பில் இருந்து தொடர்ந்து நீக்கிக் கொண்டே இருக்கிறார். 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வேன், 100% தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்களா இல்லையா? இது வேற வாயி, இது நாரவாய். இன்னைக்கு நிதி இல்லைன்னு சொல்லி அந்த திட்டத்தையும் உங்களால செய்ய முடியல. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். ஆனா இன்னைக்கு எங்க இருந்து கார் வாங்கி தரத்துக்கு பணம் வந்துச்சு? வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாருல. டீலிமிட்டேஷன் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. சின்ன பசங்க இந்த டீலிமிட்டேஷனை, தொகுதி மறுவரையறைய எதிர்த்து இந்தியாவிலே குரல் கொடுத்த முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். குரல் கொடுத்த நம்முடைய தலைவர். ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை. நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டை வளர்கின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாரு. 11.19% வளர்ச்சியோடு நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உடனே திமுக ஆட்சியில் நடக்கலையா? ஏங்க என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. எங்க ஆட்சி மேல குறை இருக்குன்னு தானங்க உங்க மக்கள் இன்னைக்கு மாற்றம்னு சொல்லி கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க, உட்கார வச்சிருக்காங்க. அதற்கு பதில் சொல்லுங்கன்னா அதை மடைமாற்ற வேண்டியது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சில இடத்துல பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சாட்சின்னு கேக்குறாங்க, எவிடன்ஸ் கேக்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்க நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். எந்த இடத்துல குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். தி நெக்ஸ்ட் டே நான் விட்னஸ். அது லஞ்சம் கிடையாது. லஞ்சம்ன்றது சென்ஸ் அவங்க கட்டாயப்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் இருக்க பார்த்து டிலே பண்றாங்க இல்லையா? ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? அது டிலே பண்ணதுனால அந்த கன்சார்டியம் ஆஃப் ஸ்கூல்ஸ், கன்சர்வேட்டிவ் காலேஜஸ் ஃபீல் பண்ணதை நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அந்த ஆள் என்ன சொன்ன? சில இடத்துல பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. ஏன் என்ன சொன்ன? அது லஞ்சம் கிடையாது. லஞ்சம் கிடையாது. இதுல எதுல உண்மை? எல்லா கட்சிக்கும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது, பகை இல்லாம போறீங்கன்னா 100 நாள் ஆட்சி என்ன மசில்ல 100 நாள் ஆட்சியில என்ன கீச்சிருக்கிற 100 நாள் ஆட்சியில ஒன்னில்லையே. முதல்ல அவர் விஜய் எலெக்ஷன் வந்தோடனே சிறுபான்மை ஓட்டு வாங்கினால இப்ப ஜோசப் விஜய் மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. இப்ப 50 படம் நடிச்சாரு, மத்த படத்துல ஜோசப் விஜய் பேர் வச்சிருவாரு. இப்ப அவரு எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஜோசப் விஜய் பேர் வச்சிருவாரா? கிறிஸ்டின் ஓட்டுங்க வாங்கறதுக்கு முட்டி போட்டுக்கினே போனாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் மூகாம்பிகை கோயிலுக்கு போனாரு. இப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம், கூட்டையும் கொடுக்கிறோம். 100 நாள்ல 387 வழக்கு, பாலியல் வழக்கு. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். தமிழ்நாட்டுல யாரோட ஆட்சியில? நடிகர் ஜோசப் விஜய் ஆட்சியில 387 வழக்குகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. சும்மா கிடையாதுல்ல. அடுத்த மாசம் அதை பீட் பண்றோம். அந்த சட்டமன்றம் கேவலமா இருக்கு. நேரடி ஒளி பண்றான், எல்லா மக்களும் பாக்குறாங்க. நேத்து ஒரு அக்கா பாடுது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? அவங்க அப்பா சந்திரசேகர் பணத்துல எடுத்து குத்தாரு.
இல்ல சொல்லு, இல்ல திரிசா வீட்டு பணத்துல எடுத்து வந்து குத்தாரா? முதல்ல எங்க அப்பா நீ சந்திரசேகர் பணத்துல எடுத்து வந்து குத்தாரு. ஆனா என் திரிசா வீட்டு பணத்துல எடுத்து வந்து குத்தாரா? சொன்னியடா அத நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. எம்எல்ஏக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், இது ஒரு 1.25 லட்சம், 2.25 லட்சம் மாசம் மாசம் எம்எல்ஏக்கு போதுங்க. விவர வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா. எதுக்கு எம்எல்ஏக்கு கொடுக்குறோம்? அவர்னா பிச்சை எடுக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள் தமிழ்நாட்டிலே, எத்தனையோ பள்ளிகள், தொடக்க பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு கேடுகட்ட நிலைமையில் இருக்கிறது. ஒரு பாத்ரூம் இல்ல, ஒரு லெட்டின் வசதி இல்ல. I don't care about anyone. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை படிக்கிற பிள்ளைகள் இல்ல. அந்த 150 கோடி ரூபாயை அந்த பள்ளிக்கு செலவு பண்ணி இருக்கணுமா இல்லையா? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம அண்ணன் முதலமைச்சர், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா, புருஷனா தப்பாக்குதுண்ணா. புருஷனா எல்லாமே நிப்போம். இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சடா. நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிட்டு மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.